பழங்கால ஜப்பானில் ஒரு அமைதியான கிராமத்தில் ஆழமான ஒரு ஆறு இருந்தது. மக்கள் எப்போதும் சொல்வார்கள், அங்கே ஒரு கப்பா இருக்கிறது என்று. கப்பா என்பது பசுமை நிறம் கொண்ட, தலையில் ஒரு குழி மாதிரி இருக்கும். அது பார்க்க நீர் நிறைந்த பாத்திரம் கொண்ட ஆமை மாதிரி ஒரு உயிர். மக்களை அது ஆற்றுக்குள் இழுத்துவிடும் என்பது போல் நம்பினார்கள். ஒரு நாள் கெஞ்சி என்ற துணிச்சலான சிறுவன் தனது நோயுற்ற தாயிற்கு தண்ணீர் எடுக்க ஆற்றுக்கு சென்றான். அந்த நேரத்தில் கப்பா நீரிலிருந்து மேலே வந்தது. ஆனால் கெஞ்சி பயப்படவில்லை. அவன் பணிவாக வணங்கினான். கப்பா கேட்டது, நீ என்னை பார்த்து பயப்படவில்லையே? கெஞ்சி சொன்னான், என்னுடைய அம்மாக்கு உடம்பு சரியில்லை. அதனால தான் தண்ணி எடுத்துட்டு போக வந்தேன். கப்பா சிரித்து ஒரு மந்திர வெள்ளரிக்காயை கொடுத்து சொன்னது, இதை உன் தாய்க்கு கொடு. அவள் விரைவில் நலமடைவாள். கெஞ்சி வீட்டுக்கு திரும்பினான். அந்த மந்திர வெள்ளரிக்காயை அவன் அம்மாவிற்கு கொடுத்தான். அவன் அம்மா நலமடைந்தார். மக்கள் அதிசயத்துடன் கேட்டார்கள். மக்கள் ஆற்றருகே வெள்ளரிக்காயை உணவாக வைக்கத் தொடங்கினர். அந்த நாளிலிருந்து கப்பா பயப்படத்தக்கது இல்லை. அது கிராமத்தின் நண்பனானது. அது அவர்களை காத்தது. அன்பும் மரியாதையும் அச்சத்தை கூட நண்பனாக்கும்.